அவனெல்லாம் பார்த்தா மூக்கிலே பக்குன்னு அடிக்கணும். பத்துக்கிட்டு எரியுது, தேட்டர் பத்துக்கிட்டு எரியுது. இல்லை சாமி ஆட வச்சிட்டாங்க படம் முழுக்க பயங்கரமா. சூர்யா தளபதி பண்ணியிருந்தாருன்னா சூர்யா சாருக்கு இப்படி கம்பேக் கிடைச்சி கான்செப்ட்லாம் நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு உள்ள. கடைசி நாங்க கூட சாமி படம் நினைச்சோம், பட் வந்துட்டு பின்னிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன். ஆமாடா இங்க தெரியல எங்க நீங்க போய் பாருங்க செம்மையா இருக்கு. விஜய் சார் கூட தான் வந்து த்ரிஷா வந்து செட் ஆவாங்க. ஏன்னா அது ரியல் லைஃப்லேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, சினிமாலேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லாட்டியும் விஜய் ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம் ப்ரோ. இருக்கு நீங்கள் வந்து சூர்யாவோட ரெட்ரோ படம் அந்த மாதிரி மாசான படம் நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கூட சாமி படம் நினைச்சோம், பட் வந்துட்டு பின்னிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் செம்மையா இருக்கு. சூர்யா சார் மாஸா இருக்காரு, வேற லெவல் மாஸா இருக்காரு, அழகா இருக்காரு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு செம்ம கம்பேக் தான். சூப்பர் வர்த்து பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. நாங்கெல்லாம் எழுந்து ஆடுறோம் ப்ரோ. அது சாமின்றதை தாண்டி அது ஒரு செம்ம வைபா இருந்துச்சு. வேற லெவல். இதே ஸ்கிரிப்ட் தான் விஜய் சாருக்கு சொன்னாரு. அவர் வந்து மறுத்துட்டார் நடிக்கிறதுக்கு. எப்படி இருந்துங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க? தளபதி வேற ப்ரோ, சூர்யா ப்ரோ வேற ப்ரோ. ஸோ வந்துட்டு ஆனா இந்த கேரக்டருக்கு சூர்யா ப்ரோ செம்மையா பண்ணியிருக்காரு. ஓகே தான், சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு கேட்குறீங்க போதும், இதுவே வீடியோ போடாதீங்க. யாரும் ஸ்டோரி போட்டு லீக் பண்றாதீங்க. படம் ஃபுல் வர்த்து. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். அந்த 13 இயர்ஸ் ஸ்டார்ட்ங்கறது உண்மையிலேயே அது இன்னும் அந்த கர்ஸ் தீன் இருக்கு. இங்க கேளுங்க, இதுதான் பம்ஸ்னா ஃபர்ஸ்ட் சூர்யா படம் பயங்கரமா இருந்துச்சு. வேர்ட்ஸே இல்ல, டிஸ்கிரைபே பண்ணணும். செம்ம படம். அடுத்த சிங்கம் எங்க தெறிக்கி விட்டாரு ப்ரோ. ஒரு சீன் சரியான எலிவேஷன், சூப்பர் வேரியேஷன் காமிச்சிருக்காரு. ஒரு சீனுக்கு ஒரு வேரியேஷன். கண்டிப்பா தியேட்டர் கிளைமேக்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க கட்டுற காசு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப் ஃப்ரீயா பார்த்துட்டு போறீங்க. கெட்டப் உண்மையிலேயே ப்ரோ அது பார்த்தா சில சர்ப்ரைஸ்ல ரிவீல் பண்ணக்கூடாது. கெட்டப் பயங்கரமா மாசா காமிச்சிருக்காங்க. சூர்யாக்கு வந்து சரியான ஒரு கம்பேக் இது வந்து ஒரு பெரிய கம்பேக். அதெல்லாம் அது சஸ்பென்ஸ் தான் ப்ரோ, எதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் பயங்கரமான ரெஃபரன்ஸ் தான். சஸ்பென்ஸை மட்டும் லீக் பண்ணுறாதீங்க, ரிவ்யூ கேட்காதீங்க. படம் பீக் டீடைலிங் சூப்பர் ஹிட் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட நெக்ஸ்ட் வெர்ஷனை பார்ப்பீங்க நீங்கள். இதுக்கப்புறம் கம்பேக் தான். கருப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, என்ன பிடிச்சிருந்ததுல? சூர்யா என்ட்ரிங் சூர்யா என்ட்ரி. கருப்பு சாமிலாம் எப்படி இருந்தது? எப்படி காமிச்சிருந்தாங்க? சூப்பரா அதிரடியா இருந்துச்சு. சூப்பர் படம், போய் பாருங்க எல்லாரும். ஒருத்து ப்ரோ, நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்து பாருங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தார். நான் வந்து என்னடா இவர் அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 days முன்னாடி அவர் வீடியோ பார்த்து நானும் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து அவர் அந்த ரெவன்யூ தேட்டர் மேலே ரொம்ப எமோஷ்னலாக ஆனது இப்போ புரியுது ப்ரோ. ஏன்னா வந்து நான் சூர்யாவை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு என்னன்னா சூர்யா, அஜித் இவங்களாம் ஒரு லெவல் ப்ரோ. இவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் நான் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா விஜய் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு, இவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை. அதேமாரி வந்து சாய் அபியங்கர் செம்ம மியூசிக் ப்ரோ. அதேமாரி அந்த ஒரு எனக்கு என்னென்னா லைட்டாக படம் லேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்காக வந்து ஒரு கூஸ் பம்ப் சீன் வச்சுருக்காங்க. தெரிஞ்சு தேட்டரில் ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து ஒரே கூஸ் பம்ப்ஸு சவுண்டு ஃபுல்லாக அந்த இதுதான். லியோ கேமியோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதான் மௌனம் பேசியது அதிலேருந்து பார்த்தோன்னே இது கொஞ்சம் அந்தளவுக்கு செட் ஆகலை ப்ரோ. ஏன்னா விஜய் சார் கூட தான் வந்து த்ரிஷா வந்து செட் ஆவாங்க. ஏன்னா அது சொல்லக்கூடாது, சிஎம் வேறு இப்போ அவர் எப்போ காற்று இது வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேர். ஓகே, ஃப்யூச்சரில் மேபி அவங்க மேரேஜ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், அது அவங்களோட ரைட்ஸு. பட் யாரும் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க ஃபேன்ஸ் யாரும். பார்க்கலாம், மேபி அவங்க இப்போ ஒரு இடைத்தேர்தல் வருது இல்லை, அதுக்கு மேபி யாராவது சான்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு இதுவும் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்காது. ஸோ பார்க்கலாம் ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அவங்க சிஎம் ஆகிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை ப்ரோ. ஏன்னா விஜய் சாரே இருக்கட்டும், அவர் நல்லது பண்ணால் கண்டினியூ பண்ணுவார், இல்லைனா ஆஃப் பண்ணிடுவாங்க ஆப்போசிட்டில். நல்லது பண்ணணும்னு ஆசை ப்ரோ, அவ்வளோதான். இதை விட ஒரு மச்சாவான படத்தை நான் பார்த்ததே கிடையாதுண்ணா. இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்கண்ணா. மச்சாவான எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. ஆமாண்ணா, இங்க தெரியல எங்களுக்குள்ள நீங்க போய் பாருங்க, செம்மையா இருக்கு. எங்களுக்குள்ளே வந்துருச்சுண்ணா சாமி. மச்சா படம்ண்ணா, கமெண்ட் பண்ணவே முடியாது. நீங்க அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீங்க போய் பாருங்க. நேர்கள் பார்க்கணும்ல மச்சா. சூர்யா சாரா அது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளே கையெடுத்து கும்பிடு போல இருக்குது, சாமி பார்க்குற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பேட்டர்னில் போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே திருப்பி போட்டுச்சு. ஏன்னா நம்ம சூர்யாவான்னு பார்க்குற அளவுக்கு ரொம்ப
அதிர்ச்சி ஏற்படுத்திட்டாரு. உண்மையாக சொல்கிறேன், அந்த சாமி கிட்டப்பெல்லாம் போகும்போது கருப்பசாமி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப கனெக்டடாக இருந்த சில விஷயங்கள், அந்த நட்டி சாரோட சில விஷயங்கள் சரி, அப்புறம் திரிசா மேடம் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பாயிண்ட் அப்படியும் சரி. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு கோர்ட்டில் வந்து எவ்வளோ கேஸ் நிலுவையில் இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த விஷயத்தை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் யாராருக்கு தீர்ப்பு கிடைக்காம செத்து போனவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அதனால் ஓத்த அவனெல்லாம் பார்த்தா மூக்கிலே பக்குன்னு அடிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வில்லன் தரம், முரட்டுத்தனமான வில்லத்தனம். ஏன்னா நம்மளாம் சிரிக்க வச்சிருப்பாரு, எவ்வளோ படங்களில் பார்த்துருப்போம், ஜாலியாக ஒரு இது பண்ணியிருப்பார். இதில் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணிக்கோ, சூப்பராக இருக்குது. உண்மையாக அவரோட கேரக்டர் உண்மையாக சொல்கிறேன், எதிர்பார்க்க முடியாது. என்னடா நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்தது. கரெக்டாக அது இல்லாமல் அவரோட ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வில்லத்தனமாக எப்படி இருக்கும், அந்த விஷயத்துக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகிருக்காரு. அவர் பண்ணுற பாயிண்ட் அப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. கூட இருக்கவும் சரி, அப்போ ஒருத்தரோட கேரக்டர் இந்த தீபா மேடம், அந்த கூட வக்கீல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் திரிசா மேடத்தோட ரோல் ரொம்ப கம்மி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து ஸ்கோப் கிடையாது நினைக்கிறேன் பெருசாக. ஏன்னா வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க, கூட வராங்க, ஏதோ மூக்கில் ஒரு மூக்குத்தி குத்தின்னு வராங்க, ஏதோ ஒரு டூயட்டோ ஒரு சாங் எதுவுமே இல்லாமல் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படாது டூயட்டு இது மாதிரி விஷயங்கள். ஆனால் ரொம்ப கிளியராக அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஐயோ தலைவா, அதான் மிஸ் பண்ணவே முடியல தலைவா. எதிர்பார்க்கவே இல்லை, இல்லைனா ரியோ அப்படின்னு சொல்ல மாதிரி. ஏன்னா ரியோ அந்த சில சீன் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம கருப்புசாமி பார்க்குற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஊரில் போய் யாராவது கருப்புசாமி பார்க்காதவங்க கும்பிடாதவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கருப்பு படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக கருப்புசாமி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நானே ஒரு சில இடத்துல உணர்ச்சிபூர்வமாக ரொம்ப வியப்பாக பார்த்தேன். ஐயோ சாமி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு, நல்லா கனெக்டடாக இருந்தது. எதுவுமே வந்து ஓவர் படத்தை மீறி எதுவுமே பண்ணாத அளவுக்கு தேவைன்ற விஷயத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சில விஷயத்தை பார்த்தா அது சிஜிடா அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் ஐயோ எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படி ரியலில் பார்க்குற மாதிரி அப்படியே இருந்தது எல்லாமே. அந்த சாமி கிட்ட அந்த லாஸ்ட்டில் வர கருப்புசியுமே, அப்புறம் பார்ட் 2 கொஞ்சோட லீடு எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறது. அல்டிமேட் பண்ணிட்டார் உண்மையாக சூர்யா சார். இந்த மாதிரி ஒரு படம் கொடுங்க, வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் தரமான படமாக கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. இப்போ 2வது வாட்டி வந்திருக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. இன்னும் டைம் இருந்துச்சுன்னா கூட நைட்டில் வந்து பார்ப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக கதையாகவும் சரி, கதை போனால் ஆரம்பிக்கும் போது என்னடா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் போலன்னு நினச்சி போனோம். ஆனால் போக பார்த்தா அப்படியே வேறு மாதிரி ஒரு பேட்டரில் கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா வியாழக்கிழமை படம் பார்க்கணும்னு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தோம், வியப்பாக இருந்தோம். ஆனால் என்ன எல்லாமே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, கமலா தேட்டரில் புக் பண்ணி எல்லாமே பார்த்தா ஷோ கேன்சல். 6 மணிக்கு வரும். நாங்கள் புலி ஒரு நாள் எதிர்பார்த்து காதில் தான் கடைசி வரைக்கும் புலி வரவே இல்லை. அன்றைக்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்துச்சு. சப்பா போய் பார்த்தோம், அப்போ ஒரு ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் கங்குவா படம் எடுத்த பட்ஜெட்டை இதில் போட்டுதான்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி போயிருக்கு. ஏன்னா இதுக்கே வந்து படம் வந்து இந்த தேவைன்ற விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவே முதலீடு போடுற ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுற ஒருத்தர் அப்படிங்கும்போது எல்லா ஒழிப்பும் அதில் போட்டிருக்கும் போது அது வரலன்றது எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. படம் வந்து ஓடாத அடுத்த பிரச்சனை. நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது நம்ம கல்யாணம் நடக்கலாம் எப்படி ரொம்ப வருத்தப்படுவோம், நாளைக்கு நம்ம குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு எப்படி பிறக்கலாம் எப்படி வருத்தப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் உண்மையாக எல்லாத்துக்கும். ரொம்ப நானே பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஓகே ஏன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் யாருக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ சிஎம்மாக வந்திருக்காரு விஜய் சார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை தீருங்க. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா டிக்கெட் ரேட் உண்மையாக சொல்கிறேன் 190 வைக்கிறானுங்க டிக்கெட் ரேட். இந்த ரோகிணி தடல் 190 ஆன்லைனில் புக் பண்ணால் 235 வருது. ஏன் அப்போ மட்டும் காசு, நாங்களே 100-200 கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துன்னு வேலை இல்லாமல் சுற்றிக்கின்னு ஏதோ இருக்கிறத வச்சு வந்தால் அப்படி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இவ்வளோ தான் பட்ஜெட் தேட்டர் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுங்கள். கமலா தேட்டர்லாம் போனால் 105 ரூபா, நேரத்தில் 150 ரூபா, இதை இன்றைக்கி 150 ரூபாய் காட்டுது ஆன்லைனில். அந்த மாதிரி வந்து டிக்கெட் ரேட் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு பார்க்குறவங்க சரி ஓரளவுக்கு நல்லா பார்ப்பாங்க. சும்மா வீட்டில் இப்போ பார்த்தா 190 ரூபாயா, அப்போ 230 ரூபாடா, அப்போ 230 ரூபா தான் ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அழகாக பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், காலைல என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்க்கும்போது நமக்கு 230 ரூபா போகுதுடா அப்படின்னு ஒரு மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு பட்ஜெட்டை வைங்க, ஏன்னா தேட்டருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மல்டிப்ளஸ் தேட்டர்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து பெரிய ஏசி மால் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் உள்ள ஏசிக்குள்ளே எல்லாம் போட்டாங்க, ஜாலியாக எல்லாம் இருந்துச்சு. இது என்ன ஒன்றுமே கிடையாது, ஒரு தேட்டர் அவ்வளோ. அப்படிங்கும்போது ஒரு மினிமம் தேட்டர் உள்ள ஒரு பொட்டி மாதிரி ஒரு தேட்டர் இருக்குது. இப்படி ஒரு வருஷம் அவங்க அவையில் 160 ரூபா டிக்கெட். அதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம். அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள். உண்மையாக சொல்லப்போனால் டிக்கெட்டை வந்து ஒரு மினிமம் பட்ஜெட், ஒரு புது படங்கள், ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் ஒரு தேட்டர் நிர்ணயம் பண்ணுங்கள் விலையை. ஏன்னா புது படங்கள் தான் இப்போ சட்டென்று மாறுது. வானிலை நேற்று வந்தது, ஷோ போட்டிருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா ஷோ இல்லை. அப்போ ஏன் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குனா தான் பார்க்க வர்றவங்க கூட வருவாங்க. அது கூட பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ தாண்டா பார்த்தா தேட்டர் டிக்கெட் ரேட்டு இஷ்டம் தான் பார்த்தா வந்து பரல. அப்போ பார்த்தா ஒன்றும் வரமாட்டானுங்க. அதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போட செல்லே வந்துடும் படம், அதை ஓப்பன் பண்ணி அழகாக பார்த்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி காலங்கள் மாற இப்போ ஓடிடி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அப்படிங்கும்போது எல்லாமே ஓடிடியில் பார்க்க தான் ஆசைப்பட்றாங்க. வீட்டில் அழகாக பொண்டாடி பிள்ளைங்களோட காப்பி டீயை போட்டு சாப்பிட்டு மச்சான் பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு 15 பேர் பார்க்குறாங்க ஒரு மானி டிவியில் உட்காந்துன்னு. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் மாறுறதுக்கு உண்டான வழி வகுக்காதீங்க. ஒரு தேட்டர் வேலையை நிர்ணயம் பண்ணி பண்ணுங்கள் சார், அவ்வளோதான். மஜா படம்னா 4 பேர் சீட்டில் உட்காந்து நான் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாங்க. நான் படம் செம்மையாக இருக்குது.
பாருங்க கத்தி கத்தி தொண்டையே கட்டிச்சா கத்தவே முடியல இப்ப பேச கூட முடியல இப்ப கூட பேச முடியல அதெல்லாம் சமானா அதுவும் கடைசியில் வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாரு இதெல்லாம் பயங்கரமா இருக்குது ஃபைட்லாம் செம எல்லா ஃபைட்டும் ஒர்த்தி செம ஒர்த்தி கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில் தான் பார்க்கணும் அந்த மாதிரி படம் ஆர்ஜே பாலாஜி செமையாக பண்ணியிருக்காரு செம படம்ண்ணா பயங்கரமாக இருந்தது செம்மையாக இருந்தது இப்போ எல்லாம் பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அதை விட பயங்கரமாக இருக்கு இன்டர்வல் சீன் எல்லாம் செதறிச்சு தேட்டரு எல்லாம் டான்ஸ் தான் சும்மா டான்ஸ் தான் எல்லாம் குத்துறாங்க அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது எல்லாம் பார்க்கும்போது இந்த கோர்ட்டில் தப்பு பண்ணுறவங்க பற்றி தான் சொல்ல வராங்க அதை கருப்புசாமி வந்து காப்பாற்றுற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூர்யாவோட ரெட்ரோ படம் அந்த மாதிரி மாசான படம் நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோவா இருக்காது. பட் இது ஒரு மூக்குத்தி அம்மன் அந்த கான்செப்டான ஒரு படம் தான். இங்கே சூர்யாவோட ஃப்ரேமிங் நல்லா இருக்குது, அவனை காமிச்ச விதம் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ சூர்யாவாக வந்து பார்க்கலாம். அவ்வளோ வைப் பண்ண முடியாது, பட் பரவாயில்ல நல்ல படம் தான். ஓகே, அது சூப்பராக செட் ஆச்சு. அதான் அவன் ஃப்ரேமிங் வந்து சூப்பராக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நாளாக வந்து நான் வந்து சூர்யா ஃபேனு, ரொம்ப நாளாக இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பக்காவாக அதுவும் ஸ்கோர்ஸ்லாம் வந்து வேறு லெவல், மியூசிக் ஸ்கோர்ஸு பிஜிஎம் எல்லாமே தெரிய விட்டுருக்காரு சாய் அபியன்கர். என் தலைவன் சூர்யா ஃபேனு, நான் வந்து சூர்யா ஃபேனு, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் ஒரு சாமி சீன் வரும், அந்த சாமி சீனை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்குது, சரியாக இருக்குது ப்ரோ. யூனிக்காக இது பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஏன்னா சூர்யா வந்து ஒரு காடு இதில் தான் வராரு. அந்த கெட்டப் வந்து சூர்யா வந்து சாமி மாதிரியே வராரு எல்லாத்துலேயுமே. மேக்கப்லாம் இல்லை, என் தலைவன் வந்தாலே அந்த சாமி மாரி லுக் வரும்ல, அதே தான் சாமி தான், சாமியே வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. கடைசி வர வரைக்குமே வந்து இந்த இது கான்செப்ட்லாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது உள்ள. கடைசி இது வரைக்கும் பிஜிஎம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும். கடைசி எண்டுலேயும் சூர்யா வருவார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு நிறைய வந்து அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ஃபைட்லாம் பக்காவாக இருக்கும். ஏங்க கூஸ் பம்ப்ஸ்ங்க, முடியெல்லாம் தெரிச்சிட்டு போகுது, எல்லாமே பறக்குது, பயங்கரம். வாய்ஸ் செம்மங்க. புஷ்பா என்னங்க இது பயங்கரமா இருக்குங்க. கெட்டப்பு பத்திக்கிட்டு எரியுது, தேட்டர் பத்திக்கிட்டு எரியுது. நோ எவ்வளோ வெயிட் அப்புறம் இந்த படத்தை மஸ்ட் பார்க்கலாம். 2-3 வாட்டி எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு செம்ம ட்ரீட். சூர்யா ஃபேன்ஸ்க்கு, ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ் கூட செம்ம ட்ரீட் இந்த படம். இவ்வளோ காமெடியாக தான் எடுப்பார், ஸ்பூஃப் பண்ணி வச்சிருப்பாரு தான் நினச்சோம். ஆனால் சூர்யா சாருக்கு இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அந்த கெஸ்டர்லாம் செம்மையாச்சு. சத்தியமாக சொன்னால் சூர்யா சாருக்கு இப்படி ஒரு கெஸ்டர் யாருமே கொடுத்தது கிடையாது. அந்த வேலு, இந்த அயனுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம் சூர்யா சாருக்கு. உண்மையிலே சூப்பர் படம். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த டெலிகிராமில் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, ஷேர் பண்ணி பார்க்குறதுலாம் வேணாம். சச்ச சூப்பர் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள். ஆமாம், அது எப்படி அவர் எதனால் ரிஜெக்ட் பண்ணாருன்னு இல்லை, சம் டைம் லேக்னால அவருக்கு வந்து இந்த பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறதால சீக்கிரமாக முடிக்கணுன்றதால மேபி இந்த படத்தை வந்து இது பண்ணிருக்கலாம். பட் அவர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு செம்ம ஃபேர்வெலாக இருந்திருக்கும் இந்த படம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், அந்த வெற்றிமாறன் லுக்கில் தளபதி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது. நான் தேட்டரில் உட்காரப்போ இதுதான் நான் ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப. தளபதி இந்த படம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், பரவாயில்ல அவர் வந்துட்டார், பாலிடிக்ஸ் வந்துட்டார். ஆனால் தளபதி பண்ணியிருந்தாருன்னா சூர்யா சாருக்கு இப்படி ஒரு கம்பேக் கிடச்சிருக்காது. சூப்பர் படம். ஸ்க்ரீன் பிளே விளையாடுது படத்தில், கேமரா, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக். சாயபயங்கர்லாம் டியூட் படத்தில் வந்து எல்லாருமே கலாச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்டி செம்மையாக பண்ணிட்டாரு. நான் இன்னொரு தடவை போவேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து சவுண்ட் அதிகமாக இருந்ததால், ஆடியன்ஸோட சவுண்ட்னால எனக்கு சில டைலாக்ஸ்லாம் கேட்கல. ஸோ இன்னொரு தடவை போவேன். செம்ம வைப்பு. நான் எந்த படத்துக்கு, தளபதி படத்துக்கு அப்புறம் நான் ஒரு படத்துக்கு இப்படி எழுந்து ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, இவெல்லாம் ரொம்ப சைலண்ட்டு, எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னொரு ஃப்ரெண்டு ரொம்ப சைலண்ட், அவனும் எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு படத்தில் வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறத விட அப்படி ஒரு படம் இது. வந்து இந்த வருஷத்துக்கான நல்ல ஒரு என்டர்டெய்னர். சூர்யா சார் கம்பேக் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். செம்ம படம். செம்மையா கருப்பசாமியை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணா. ஆமாண்ணா, நிச்சயமாக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கடைசியில் சாமியே வர சீனில் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அன்இமேஜினபிள் ப்ரோ. இப்படி யூஸ் பண்ண முடியுமானே தெரில. பட் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வரல. சாமி படம் ஓகே, ஒரு மாதிரி சாமி வரும்னு பார்த்தா சாமியை இல்லை, சாமி ஆட வச்சிட்டாங்க. படம் முழுக்க பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ப்ரோ ஃபைட்
ஃபைட்டும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபைட்டு சூப்பர். சூர்யா அவுட் ஆஃப் ஃபீல்டு சும்மா இவனுங்கெல்லாம் பொடுசுங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. தலைவன் கம்பேக் கொடுத்துறான். நான் பயங்கரமான விஜய் ஃபேனு. விஜய் வந்து சரி ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டாரு. ஆனால் இப்போது தலைவன் வந்துட்டான். இனிமேல் எஸ்கேவும் கிடையாது, எந்த இவனும் கிடையாது. தலைவன் தான் இங்கே மாஸ் பாட்டிட்டான். சாய் அபியங்கரும் மிரட்டிட்டான். உள்ளே உட்கார முல்ல ப்ரோ, சீட்டில் செதற விட்டான் சாய் அபியங்கர். மாசு ப்ரோ, வேற லெவல் கம்பேக். ப்ரோ அவருக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளைமேட் ஃபைட் ஒன்று நடந்துச்சு உள்ள. அப்போ உள்ளே வந்து பார்த்துருந்தீங்கன்னா மொத்த தேட்டர் எந்திரிச்சுன்னு கத்திட்டு இருக்கு ப்ரோ. அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த மனுஷனுக்கு இல்லாத ஃபேன்ஸா ப்ரோ? எவ்வளோ நல்லது பண்ணிட்டாரு. அவருக்கு ரியல் லைஃப்லேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, சினிமாலேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லாட்டியும் விஜய் ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம் ப்ரோ அவருக்கு. எனக்கு வந்து அந்த கருப்பண்ணசாமி அருவாட்டு இப்படி டான்ஸ் ஆடி மேலே தலைக்கீழ் தொங்கி எல்லாரும் தலையை அறுத்து போட்டது நல்லா இல்லை வந்துச்சு. கத்துனாங்க. நாங்கள் வந்து அந்த கருப்பண்ணசாமி அருவாட்டு தலைக்கீழ் தொங்கி அந்த கல் தட்டி போட்டு அந்த கட்டுனேன். கோர்ட்டில் எந்த ஒரு இதுவும் ஊழல் நடக்காமல் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பான தீர்ப்பு சொல்லாமல் சரியான நேர்மையான தீர்ப்பு சொல்லணுன்றாங்க. ஆமாம், சரி அவ்வளோதான். படத்தில் எல்லாமே சொல்ல வரான்டா.